தொடர்ந்து நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக பாஜக பிரமுகரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் 6.5 ஏக்கர் நிலங்களை பாஜக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவரை கைது செய்ய கோரி சேலம் கோட்டை மைதானத்தில் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். நாமக்கல் அருகே திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி சாலையில் உள்ள வேஸ்ட் காட்டன் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகின. ஜோதி திரையரங்கம் பின்புறம் உள்ள சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான குடோனில் பணியாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குடோனுக்குள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த அவர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். திருச்செங்கோட்டில் நடைபெற்று வரும் கால்வாய் அமைக்கும் பணிகளை தொகுதி எம்எல்ஏ ஈஸ்வரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். 30 ஆண்டுகளாக திருநகர் காலனி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 750 வீடுகளுக்கு கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லை என்று புகார் எழுந்தது. இந்நிலையில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. திமுக நகரமன்ற தலைவர் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினார். துப்புரவு பணியாளர்களுக்கு இனிப்பு மற்றும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. பின்னர் குழு புகைப்படமும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. கரூர் குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில் தைப்பூச தீர்த்தவாரி ரத்து செய்யப்படுவதாக அறிவித்ததை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தைப்பூசத்தின் போது கரூர், திருச்சி மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் உள்ள சுவாமிகளுக்கு குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில் காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். தற்போது கடம்பனேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி 200 ஆண்டுகளாக நடைபெற்ற விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து குளித்தலை சுங்க கேட் பகுதியில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மதுக்கரை வனப்பகுதியில் பிறந்த 2 வாரங்களே ஆன குட்டி யானை சிறுத்தை தாக்கி உயிரிழந்தது. மலையடிவாரத்தில் பலத்த காயங்களுடன் இருந்த ஆண் குட்டி யானையை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். எனினும் அது உயிரிழந்ததை அடுத்து பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்தனர். முழு வளர்ச்சியின்றி பிறந்த குட்டி யானை நடக்க முடியாமல் இருந்த நிலையில் கூட்டத்துடன் காட்டை விட்டு வெளியே வந்தபோது சிறுத்தை தாக்கி இறந்ததாக கருதப்படுகிறது. கள் விற்பனைக்கு தற்போதுள்ள தடையை எதிர்த்து வரும் 21ஆம் தேதி 1000 இடங்களில் கள் இறக்கி சந்தைப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு கள் இயக்கம் அறிவித்துள்ளது. நாமக்கல்லில் தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கள் இறக்க தடை இருந்தால் மதுக்கடையை மட்டும் அரசு திறக்கலாமா என்று கேள்வி எழுப்பினார். கடல் சீற்றம் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெறக்கூடும். மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் 5ஆம் தேதி வரையில் 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வரையில் காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாவட்ட மீன்வளத்துறையினர் மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் தொடர்ந்து 8வது நாளாக போராட்டம் நடத்தினர். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றிய மீனவர்கள் ஆலையை நிரந்தரமாக மூடும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்தனர். அண்மையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பெரிய மற்றும் சின்னக்குப்பம் கிராம மீனவர்கள் கோரமண்டல் தொழிற்சாலை முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்தடுத்து 2 பாம்புகள் பிடிபட்டதால் பணியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பேரிடர் கால கட்டுப்பாட்டு மையத்தில் நேற்று 1 அடி நீள கட்டுவிரியன் பாம்பு பிடிபட்டது. ஊழியரின் காலில் ஏறிச் சென்றது. தகவலறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் அதனை பிடித்துச் சென்றனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்று வாசல் பகுதியில் உள்ள செடிகளின் இடையே கண்ணாடி விரியன் பாம்பு பிடிபட்டுள்ளது.
மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு திருப்பூரில் நடந்த மௌன அஞ்சலி நிகழ்ச்சியில் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர். திருப்பூர் குமரன் நினைவகத்தில் தொடங்கி மாநகராட்சி அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் திமுக, அதிமுக, பாஜக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநகராட்சி அலுவலகம் எதிரே வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உருவப்படத்திற்கு அனைத்து தரப்பினரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரையில் அங்கன்வாடி கட்டிட மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்தில் 2.5 வயது குழந்தை உட்பட 2 காயமடைந்தனர். மதுரை முத்துப்பட்டி பகுதியில் உள்ள வீரகாளியம்மன் தெருவில் உள்ள வாடகை கட்டிடத்தில் கடந்த 1.5 ஆண்டாக அங்கன்வாடி மையம் செயல்படுகிறது. இங்கேயே சமையல் பொருட்களும் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இங்கு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இன்று காலை அங்கன்வாடி மையம் வழக்கம் போல செயல்பட்டு வந்த நிலையில் கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சு திடீரென பெயர்ந்து விழுந்தது. இதில் அங்கிருந்த பணியாளர் முனீஸ்வரி என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதேபோன்று 2.5 வயது குழந்தை கவினிகா ஸ்ரீக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் இருவரும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஹரியானாவில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியை ஒட்டியுள்ள ஹரியானா மாநிலம் குருகிராம் அருகே நர்சிங்பூரில் வீடு ஒன்றில் புகுந்த சிறுத்தையால் அங்கு வசித்த மக்கள் அச்சமடைந்தனர். சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வீடுகளுக்குள்ளேயே மக்கள் முடங்கும் சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். வலைகள் மற்றும் மயக்க மருந்து செலுத்தி சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திடீரென கிராமத்துக்குள் புகுந்த சிறுத்தையால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளதா என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது என்றும் வினவினார். ஈடிங்கிறது தமிழகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு பண மோசடி செய்யக்கூடியவர்கள், இரட்டிப்பு செய்யக்கூடியவர்கள் அல்லது பெரிய அளவிற்கு கருப்பணத்தை வச்சிருக்கக்கூடியவங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதா அமலாக்கத்துறை. நீங்க ஒரு சிங்கம் அதுக்கு உண்டானது வேட்டையாடினா தான் மான வேட்டையாடணும், இல்லைன்னா குதிரை வேட்டையாடணும், அதுதான் பண்ணணும். ஆனா ஒரு எலி வேட்டைக்கு வந்தா எப்படி சரியா முடியும்? சாதாரண ஒரு விவசாயிகள் இவர்களுக்கும் ஈடிக்கு என்ன தொடர்பு இருக்குது? இவர்கள் எங்கோ தமிழகத்தினுடைய ஒரு மூலையில ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் தங்களுடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார்கள். பிரச்சனை இவருக்கும் அந்த குணசேகருக்கும் தான் பிரச்சனை. ஈடிக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கிற போது ஈடி இவர்களுக்கு இந்த சமன் அனுப்ப வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்ப ஈடி அப்ப குணசேகரன் பாஜகவினுடைய பின்னணியில் இருக்கிறதுனால அவர்களுடைய தூண்டுதல்ல ஈடி சமன் அனுப்பிச்சா? அப்படி அதனுடைய உள்நோக்கம் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இருக்கிறதா? என்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது எல்லாரும் என்ன, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அகில இந்தியாவோட பாஜகவுடைய தலைமை, தமிழ்நாட்டை பொறுத்தளவு அஇஅதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி 2019 இயங்குச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் கூட அப்படித்தான் இயங்கி இருக்குது. இன்னைக்கு அதிமுக அதிலிருந்து விலகிய பிறகு அதே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பெயரிட்டு அழைக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதனால இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள சில மனக்கசப்புகள், பிணக்குகள் உருவாயிருக்குது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக இருக்குமா, இல்லை வேறு வேறு விதமான அணிகள் உருவாகுமா என்பதை இப்பொழுது சொல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூக்க செல்வம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ கூக்க செல்வம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம்.
ஆயிரம் விளக்கு தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரான கு.க. செல்வம் அவர்கள் இன்று காலை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இருக்கக்கூடிய அவரது உடலுக்கு தற்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். கடந்த 2 மாதங்களாக மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவருக்கு 2 மாதங்களாக அவர் கோமா நிலையில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் இன்று காலை அவரது உடல் பிரிந்த நிலையில் அவரது உடல் தற்போது கோடம்பாக்கத்தில் இருக்கிற இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதல்வர் தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராகவும் இருக்கக்கூடிய கு.க. செல்வம் தற்போது அவரது உடலுக்கு அமைச்சர்களும் இந்த பகுதி மக்களும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தண்டனை வரை பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும் விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள், 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு, சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட